பிறக்கப்பட்ட எல்லா பொருளும் ஒரு நாள் இறந்தாகணும். அதுக்கு நாம் கடமையை மட்டும்தான் செய்யணும். கடமைன்னா, ஒரு தகப்பன் இறந்துட்டார், ஒரு தாய் இறந்துட்டார்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பியூர் சரணாகதி. மொட்டை அடிக்கிறது, கொல்லி வைக்கிறது, இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் வேலை கிடையாது, சடங்கு கிடையாது, சரணாகதின்னு பேர். மனிதனாக பிறக்கப்பட்ட ஒருவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார், அவர் இறைவனாக மாறணும், அவர் எந்த அலைவரிசையிலும் இல்லாமல் நல்ல தன்மைக்கு போகணும். மகனாக என்னை பெற்றதுக்காக மண்டியிட்டு என் தகப்பனுக்காக நான் அழுது அவருக்கு ஒரு கொல்லி வைக்கிறதோ, என் முடியையே நான் அவருக்காக இழக்கிறதோ, அவருக்காக என்னை கொஞ்சம் ஒரு சில நேரங்களை நான் ஒதுக்கி அவருக்காகனே நான் அந்த நேரத்தை செலவிடுறேன் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். அப்போ கடமையை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, என் கடமையை செஞ்சு, இதுதான் கடமை. அப்போ ஒரு மனிதன் என்னன்னா அதுக்குள்ளேயே கடக்கக்கூடாது. அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் போயிட்டாருன்னா அந்த உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை என்னாகும்? அது எல்லாம் அப்படியே சம்பிச்சு போய் அந்த வாழ்க்கையை சம்பிச்சு போக விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் செப்பரேட் ஆயிரு. அப்ப நீ எப்படி பார்க்கணும்? இப்ப இறைவன் பாசம் வச்சுட்டான்னா கடமை தவறிடுவான். இப்ப இங்க எல்லாம் கடமை எங்க மிஸ் ஆகுதுன்னா, குழந்தை மேல பாசம் வைக்கிறோம், தப்பு செஞ்சா பிள்ளைய மன்னிச்சிடறோம்.